காலையில் ஒரு 10 மணி அளவில் தேரடி தெருவில் வந்து ஒரு 10 வண்டி நிற்குது. வீட்டு வாசலில் வண்டி இறக்க முடியாத அளவுக்கு ஒரு வண்டி நிற்குது. வண்டி நவுத்த சொல்கிறேன். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, வண்டி நவுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு இடையில ஒரு வண்டி இருக்குது, அது இப்படி போன்னு சொல்கிறாங்க. போகிறேன். போட்டு திரும்பி அந்த ஈஸ்வரதலாத ஸ்ட்ரீட் வழியாக நம்ம அந்த ஆர்கே நகர் தொகுதிக்கு போகிறதுக்காக நானும் ஸ்ரீபரத்தும் போகிறோம். போகல, சந்து உள்ள விட மாட்டாங்க. போயிட்டோம். சந்து உள்ள போனா பவுன்சர் ஒருத்தர் என்ன பண்ணார், போகையில் பரத்தோட பேக்கை பிடிச்சி இழுக்கிறாரு. இழுக்கும்போது ஒரு பிரெக்னென்ட் லேடி போகுது, அப்படி போகுது. அதையும் தடுத்து ஆட்டோலேருந்து இறங்குது, அதையும் தடுத்து சுற்றி போடுறாங்க. அது போகுது. நான் கேட்குறேன், ஏங்க என்ன விட மாட்டேன். சரி, இந்த மாதிரி இந்த லேடி அது மாதிரி ஒரு பிரெக்னென்ட் லேடி உடனே நீ போ அப்படின்னா அதுக்கு என்ன ஓடுன்னு கேட்டான். கேட்ட உடனே இது தவறு, இது மாதிரி பேசுறது தவறுன்னு சொல்லிட்டு நான் அதை மீறி நான் உள்ளே போகிறேன். உள்ளே போகிறச்ச பரத்தை ஒருத்தன் வந்து பின்னால் அடிக்கிறான். பின்னால் அடித்த உடனே நாங்கள் கேள்வி கேட்குறோம், பர்மிஷன் இருக்கான்னு கேட்டோம். நாங்கள் கேட்ட கேள்வி, டே டைமில் ஷூட்டிங் எடுக்க பர்மிஷன் தான் கேட்டோம். உனக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லு. எங்கள் வீட்டு வாசல் நடக்குது இதெல்லாம், உனக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லும் பொழுது இது ரொம்ப தவறான விஷயம், இது நீங்கள் பண்ணாதீங்க, தப்பு, பொதுமக்கள் எதிர்த்துக்கிட்டு இது மாதிரி பண்ணது சரியில்லைன்னு கூட ஒரு 10 பேர் முனையிலிருந்து பேசிட்டு இருக்கேன். அவனை யாரையும் உள்ளே விடலை. நான் திரும்பி உள்ளே வந்துட்டேன். நான் அவன்ட்டோம் பேச்சுவார்த்தை இல்லாமல் அது 3 பேர். ஒன்று அலெக்ஸ், அவர் தான் போட்டு சரமாரியாக தாக்குறாரு அவரை. 2வது வந்து சுந்தர்ராஜன், ப்ரொடக்ஷன் மேனேஜர், அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, அவர் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து போன்றவர் அவர் கூட இருக்கிறாரு. அவர் வந்ததுனால தான் இப்போ இவ்வளோ தூரம் பிரச்சனைகள் ஆயிடுச்சு. இப்போ ஸ்ரீபரத்துக்கு வந்து எல்லாம் சரமாரியாக தாக்கப்பட்டு இப்போ எனக்கு ஆப்ரேஷன் ஆகி இப்போ தான் அந்த பிளேட்லாம் வச்சு இதுவாக இருக்குது. இங்கேயே போட்டு அடிக்கிறாங்க. சரி, இதுக்கு மேலே பிரச்சனை வேணான்னு சொல்லி அவர் கூப்பிட்டு கிளம்புறேன். அதுக்குள்ளேயும் பாரத் தமிழன் வந்து இந்த இன்சிடென்ட்டை வந்து நம்ம வில் டேக் இட் அப் அப்படின்னு சொல்லவே தான். அதுக்கப்புறம் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குற ஐடியாவே இல்லை. ஐம் சாரி, கம்ப்ளைண்ட் கொடுக்குற ஐடியாவே இல்லை. அங்கே சுமூகமாக பேசியிருந்தா அவர் பேச்சு நாகரிகம் இருந்திருந்தால் இவ்வளோ தூரம் நீங்கள் இங்கே வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்காக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் அதே வேளையில் ஒரு பப்ளிக்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு சினிமா எடுக்கும்பொழுது ஒரு பொதுமக்களுக்கு ஒரு அவதி இல்லாமல் ஒரு சூழ்நிலை, அன்றைக்கி கூட தான் ஒரு 10 நாள் முன்னாடி தான் சூர்யா வந்து படம் எடுத்தார். அப்போ கூட இந்த பிரச்சனை இல்லையா? அப்போ நான் இதே பிரச்சனை நான் சொன்னேன். வேண்டானா வண்டி எடுத்துட்டாங்க, ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஒரு பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அந்த அங்கேயே வந்து ஒரு தடை உத்தரவே இருக்கு. பப்ளிக் மீட்டிங் டிஎம்கே ஏடிஎம்கே எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை நடத்தக்கூடாது தடை உத்தரவு இருக்கு. தடை உத்தரவு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஷூட்டிங் நடக்கிறது எது விதத்தில் நியாயம் கேட்டது தவறா அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. நன்றி. எஸ்.ஆர். ரங்கநாதன் அவருடைய உணர்வுகளை பதிவிட்டிருக்கிறார். சென்னை பத்திரிகையாளர் சங்க தலைவர் திரு அன்பழகன் காலையிலிருந்து காவல்துறை அதிகாரிகளோடு அவர் பேசியிருக்கார். அவர் 1 நிமிடம் பேசுவார். ஆக்சுவலாக வந்து சென்னை பத்திரிகையாளர் சங்கமும் இந்தியன் ஃபெடரேஷன் ஆஃப் ஒர்க்கிங் சென்னை பத்திரிகையாளர் சங்கமும் இந்தியன் ஃபெடரேஷன் ஆஃப் ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் வந்து சனிக்கிழமைக்கு ஒரு அகில இந்தியில ஒரு மாநாடு நடந்துட்டு இருக்கு. இந்த மாநாட்டுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. கலவாரங்கத்தை ஒரு 4 சீஃப் மினிஸ்டர், சட்ட மினிஸ்டர்ஸ் தான் வராங்க. இந்த மாநாட்டுக்கான வேலை நடத்திட்டு இருக்கப்ப திடீர்னு ஹிந்து போட்டோகிராஃபர் ரகுவை அடிச்சிட்டாங்க அப்படின்னு தகவல் வந்தோன்னே இந்த மாநாட்டு பணிகளை கூட ஒதுக்கி வச்சு உடனே ஸ்பாட்டுக்கு போனோம். போய் அந்த சூழ்நிலைகளை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப வருத்தம் தான் அளிக்குது. இப்போ சங்கர் சார் மேலே கோச்சிட்டாலும் சரி, என்னன்னு கேட்டிங்கன்னா சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா இந்த சினிமா ஷூட்டிங் அப்படிங்கிறத விட ஒரு சினிமா ரவுடி கும்பல் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கோம் இந்த இடத்த அப்படிங்கிற எண்ணம் தான் வந்துச்சு. என்கிட்ட பேச வரலாம். ஆமாம், பட் இருந்தாலும் நம்ம வந்து அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு என்ன பண்ணோம், இந்த பிரச்சனை சுமூகமாக போடணுங்கிறதுக்காக இருக்கும். அதனால் வந்து இனிமேல் ஷூட்டிங்கிறப்ப பொதுமக்கள் நலனையும் கருதி ஷூட்டிங் எடுக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு வேண்டுகோள். நன்றி. இப்போ நம்முடைய இயக்குனர் பேசுவார். இது எல்லாருக்கும் வணக்கம். இது என்னுடைய நாலேஜுக்கு வராமல் தான் நடந்திருக்கு. இருந்தாலும் நான் என்னோடய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் வீட்டுக்குள்ளே போயிட்டேன். அந்த ஆக்சுவலாக ஒரு வீட்டுக்குள்ளே ஷூட்டிங் இருந்தது. நான் தான் வீட்டுக்குள்ளே போயிட்டேன். அது நடந்தப்போ நான் இல்லைங்கிறது தான் உண்மை. நான் என்னோடய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன். நான் ரொம்ப கவனமாக இருக்கேன். அதாவது என்னுடைய படப்பிடிப்பில் என் படப்பிடிப்பு குழுவினர் அத்தனை பேருக்கு நான் சொல்கிறது என்னென்னா, பொதுமக்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்கக்கூடாதுன்னு நான் திருப்பி நான் சொல்லி தான் ரொம்ப கவனமாக இருப்பேன். அப்படியும் எதிர்பாராமல் இந்த மாதிரி நடந்துடுறது எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. இனிமேல் நான் நடக்காமல் பார்க்குறேன். நண்பர்களே, நாம் இந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்களான எஸ்.ஆர். ரங்கநாதன், ஸ்ரீபரத் எங்களுடைய புகாரையும் வழக்கையும் உங்கள் எல்லார் முன்னாடியும் திரும்ப பெற்று, ஏன்னா நமக்கும் யாரையும் சிறைக்கு அனுப்ப வேண்டும், பாதிப்படைய செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. நாமளும் மிகுந்த அன்போடும் பேரன்போடு தான் எல்லாரோடையும் இருக்கோம். நாம பப்ளிக் சர்வீஸில் இருக்கோம். இந்த ஒரு மரியாதை நல்லெண்ணத்தோடு எங்களுடைய இந்த வழக்குகளை திரும்ப பெறுகிறோம் என்று பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாகவும் எல்லா பத்திரிகையாளர் சார்பாகவும் உங்கள் எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறோம். இனி வரக்கூடிய காலங்களிலும் ஒரு நல்ல உறவு, சுமூகமான உறவு
திரைத்துறைக்கும் பத்திரிகை துறைக்கும் இருக்க வேண்டும். பத்திரிகையாளர்களை இன்னும் கண்ணியமாக திரைத்துறையினர் நடத்த வேண்டும் என்ற ஒரு அன்பு வேண்டுகோளை வைத்து நாம் அவருக்கு ஒரு நன்றி சொல்லி அவரை நம்ம வழி அனுப்பி வைப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. நான் தான் ஒத்துக்கிறேனே, சொல்லிட்டாமே, அது பணம் தாங்க, கால கொடுமை. இதெல்லாம் மாற்றணும், துடைக்கணும்னு நினைக்கிறோம். என்கிட்ட உண்மை செத்து போச்சு, நேர்மை செத்து போச்சு. அவனை வாயை திறக்க விடாமல் அடைக்கணும். வீட்டுக்கு கூட 5000 கொடுத்துருது. ஏலம் விட்டுலாம், தேர்தல் முறையை தூக்கிட்டு ஒரு டெண்டர் ஏலம் விட்டுலாம். இந்த இலவசங்களுக்கு கையேந்தி நிற்கிற ஒரு கேடுகட்ட நிலை. இப்படி யாருக்கும் ஆதரவே இல்லைன்னு சொல்லவங்கிட்ட போய் நம்ம நான் என் கட்சிகளின் ஆதரவை நான் கேட்டு போகல. அது கூட நிற்க ஒரு கூட்டம் இல்லை. கொடுக்கும்போது பார்த்தீங்களா, தேர்தல் ஆணையமே சொல்லுது, தஞ்சாவூர் அரவக்குறிச்சியில் ஏன் வந்து தேர்தலை தள்ளி வச்சிங்கன்னா அதிகப்படியாக பணம் கொடுத்துட்டாங்கன்ட்டு. வெறும் மனிதர்களுக்கு மட்டும் நாங்கள் ஸ்கூட்டிக்கு 50 விழுக்காடு மானியம் தரம்னு பேசி இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளவு தன்மானம் கட்டவன் இல்லை. நான் மக்களின் ஆதரவை தான் இங்கே எதிர்பார்த்துட்டேன். வேளாண்குடி மகன் தலைநகரில் போய் மண்டையோட வச்சுக்கிட்டு கோமணத்தை கட்டிட்டு போராடிட்டு இருக்கான். பற்றி எரியுது. அப்படி ஒரு நாள் ஒரு புரட்சி, இந்த கேடுகட்ட பணநாயகத்தை தூக்கி வீசணும்டான்னு அப்படி ஒரு புரட்சி வரும், ஒரு நாள் வரும். வர அது எப்பங்க வர்றதுன்னா நம்ம தான் வர வைக்கணும்.